தாரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பிரெயின் டியூமர் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஸோ நிறைய டவுட்ஸ்லாம் வச்சுருக்கோம் சார். டு ஸ்டார்ட் வித், இந்தியாவில் வந்து பிரெயின் டியூமர் அப்படின்றது வந்து எவ்வளோ காமனாக இருக்குது சார்? பிரெயின் டியூமர்னா பேசிக்கலாக என்ன சார்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 1,00,000 மக்கள் தொகைக்கு 4லேருந்து 5 பேருக்கு வந்து பிரெயின் டியூமர் தென்படுது. ஒரு பிரெயின் டியூமர்ன்றது வந்து எந்த ஒரு டியூமர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு செல்ஸ் அந்த உயிர்னு சொல்கிறாங்க. செல்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அப்நார்மலாக ப்ராலிஃபேட் ஆகிறது, இல்லை அப்நார்மலாக அந்த இடத்துல ஒரு இடத்துல உருவாகிறது தான் டியூமர்னு சொல்கிறோம். நம்ம இருக்கக்கூடாத இடத்துல ஒரு செல் இருந்ததுனாலும், இல்லை அந்த இடத்துல இருக்க வேண்டிய செல்லே அப்நார்மலாக நிறைய மல்டிப்ளை ஆகி ஒரு கட்டி மாதிரி ஃபார்மாக தான் டியூமர்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த டியூமர் வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த பிரெயின் டியூமர்ஸுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. காரணம் வந்து நம்ம மக்கள் ரீச் அவுட். கொஞ்சம் ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்தளவுக்கு விழிப்புணர்வும் இல்லை, பயமும் இருந்தது. பிரெயினில் டியூமர் வந்துச்சு, அதில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டாங்க. இப்போது விழிப்புணர்வு இருக்குது. முன்னாடிக்குன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ஃபுல்லாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை, பட் பெட்டர் தென் வாட் இட் வாஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு போய் தோற்றம். அது ஆக்சுவலாக அது கிடையாது. ஏன்னா இப்போ மக்கள் நிறைய வரதுனால நம்மளுக்கு அதிகமாக காண்படுற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக 1,00,000 மக்களுக்கு 4லேருந்து 5 பேருக்கு வந்து இந்த பிரெயின் டியூமர்ஸ் வரல. அண்ட் சார், இந்த பிரெயின் டியூமர் அப்படின்றது கேன்சர்னால வர டியூமர் மாதிரி சேமா? அண்ட் இந்த டியூமர்ஸில் எத்தனை வகைகள் இருக்குது? சராசரியாக ஒரு பிரெயின்லேருந்து வர டியூமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 140 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் இருக்குது. இதே வந்து நம்ம வந்து 2 ப்ராடர் கிளாஸிஃபிகேஷனை பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரைமரி பிரெயின் டியூமர்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி. ப்ரைமரி பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னா இந்த பிரெயினில் இருக்கிற செல்ஸ்லேருந்து வர டியூமர்ஸ் ப்ரைமரி பிரெயின் டியூமர்ஸ். அது செகண்டரி வந்து மற்ற உடல் உறுப்புகளிலிருந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற டியூமர், அதான் மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து செகண்டரி பிரெயின் டியூமர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பொதுமக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா பிரெயின் டியூமரும் கேன்சர் கிடையாது. டியூமர்ன்றது ஒரு சாதாரண டேர்ம். அது அந்த டியூமரை வந்து 2 வகையாக பிரிக்கணும். மெலிக்னன்ட் அப்படின்றது கேன்சர், இன்னும் வந்து பினைன், அது வந்து சாதாரண கட்டி. ஸோ பினைன் டியூமர்னு ஒன்று இருக்குது, மெலிக்னன்ட் டியூமர்னு இருக்குது. ரெண்டுமே பிரெயினில் வருது. அதில் அந்த 60% பார்த்தீங்கன்னா மெலிக்னன்ட் டியூமர்ஸ், பிரெயினில் வர டியூமர்ஸ். அது ஒரு 60% பார்த்தீங்கன்னா மெலிக்னன்ட் டியூமர்ஸ், அதாவது கேன்சர் டைப். 40% பார்த்தீங்கன்னா சாதாரண டியூமர். ஸோ இப்போ பிரெயின் டியூமர் யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே பயந்துட வேண்டாம். அது பினைன் டியூமராக கூட இருக்கலாம். பினைன் டியூமராக இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்மள மாதிரி சராசரி மனுஷன் மாதிரியும் வாங்கலாம். அவங்களுடைய லைஃப் வந்து நல்ல லாங்கிவிட்டி வந்து நல்லாவே இருக்காங்க. ஓகே. இந்த மேக்ஸிமம் வந்து இந்த பிரெயினில் டியூமர் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏதாவது ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் அப்படி இருக்கா? மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இட்ஸ் ஒன்லி பேட் லக். ஓகே, இட்ஸ் அ பேட் லக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 100 பேருக்கு கேன்சர் பிரெயின் டியூமர் வருது அப்படின்னா, அதில் வந்து 5லேருந்து 10 பேருக்கு தான் வந்து ஹெரிடிட்ரியில் வராது, அதாவது மறுபணுக்கில் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வராது. அப்பா அம்மாவுக்கு இருந்து வராது, இல்லை பாட்டிக்கு இருந்து வராது. அது மாதிரி சில 4-5 இம்பார்ட்டன்ட் சிண்ட்ரோம்ஸ் தான் அது மாதிரி அசோசியேட் ஆகிருக்கும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நியூரோஃபைப்ரோமடோசிஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது, லீஃபராமி சிண்ட்ரோம் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க தான் அந்த எல்லா ஜெனரேஷன்லேயும் இருக்கிற எல்லா பசங்களுக்கும், அந்த தாய் தந்தை அவங்க முன்னாடி தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5 to 10% தாங்க. வித் 90 to 95% ஆஃப் த டியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தானாக வர்றது தான். அவங்களுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, எந்த ஒரு ஜெனட்டிக்கும் கிடையாது. ஸோ தட் இஸ் அ பேட் லக். இப்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த சமீப ஒரு 15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுடைய யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. எல்லா நேரம் நம்ம மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறதுனால பிரெயின் டியூமர் வருது. அதை பற்றி மேற்கத்திய நாடுகளில் நிறைய ஸ்டடீஸ் பண்ணிட்டாங்க. மொபைல் ஃபோனுக்கும் பிரெயின் டியூமருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் மொபைல் ஃபோனில் ரேடியேஷன் இருக்குது, ரொம்ப மினிமம் ரேடியேஷன் இருக்குது. மொபைல் ஃபோன் தவிர்த்தா நல்லது. அதுவும் தவிர்க்க முடியாது, குறைச்சிக்கிட்டோம், அளவோடு இருந்தால் நல்லது. சார், இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம பிரெயினில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. எதுலேயும் வந்து டைரக்ட் லிங்க் சொல்லலை பிரெயின் டியூமர்ஸ்க்கு. ஆனால் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகுது. ஸோ பிகாஸ் இந்த மொபைல் ஃபோன்ஸ், இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன்ஸ், அந்த எல்இடி மானிட்டர்ஸ்னால வருது. இதெல்லாம் வெரி ஹை சென்சிட்டிவ் லைட், வெரி பிரைட் லைட். இது வந்து பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை. அதாவது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டே கிடையாது, பகல் இரவு இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க.
அதாவது நம்ம பிரெயினில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குதுங்க, மெலட்டோனின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க, ஜெட்டில் கண்ணா உடனே ஒரு மெலட்டோனின் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த மெலட்டோனின் வந்து பிரெயினில் ஒரு இடத்துல சுரக்குது. அது வந்து இருட்டை பார்த்தோன்னே தானாக சுரக்கும். இப்போ நீங்கள் வந்து நைட் ஆகிடுச்சு இருந்தாலும் பிரைட்டாக லைட் போட்டுக்கிட்டு டிவி ஃபோன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பிரெயின் என்ன நினைக்கும், இன்னும் வெளிச்சம் இருக்குது, இன்னும் சூரியன் இருக்குது, இருட்டே வரல அப்படின்னு நினச்சி அதை பார்த்து ஏங்கிட்டே இருக்கும். இதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குதா? அதனால தான் தூக்கமும் வராது. மறுநாள் காலையில் எதிரிக்கும் போது யூ வில் வேக்கப் டயர்ட். என்னடா எவ்வளோ நேரம் தூங்கினாலும் தூக்கமே பத்தலையே அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஆஃப் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஒன்று வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக பண்ணுறோம், இன்னொன்று வந்து இந்த ஸ்க்ரீன் டைம். இது தவிர்க்கணும். மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ஹெல்த்துன்னு பற்றி பேசுகிறோம். இட்ஸ் நாட் கோயிங் டு த ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு வந்து கட்டுக்காப்போ வச்சுக்கிறது கிடையாது, சரிங்களா? பாடி பில்டிங்கிறது கிடையாது. மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், அது எல்லாமே ஒரு தீஸ் ஆர் த நிறைய விஷயங்கள் இருக்காது. பட் இதெல்லாம் எதுவுமே வந்து டைரெக்டாக பிரெயின் டியூமர் லிங்க் கிடையாது. ஸோ அதை பற்றி ரொம்ப பேசி நம்ம. டாக்டர், இப்போ காமனாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பிரெயினில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா என்னென்ன வார்னிங் அண்ட் சைன்ஸ் இருக்கும்? ஓகே, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து தலைவலி. எல்லாருக்குமே தலைவலி வரும். ஆமாம், தலைவலி வராது ஆளே கிடையாது, எல்லாருக்குமே தலைவலி வரும். ஆனால் எப்போதுமே வர தலைவலியை விட்டு மாறுபட்டு தலைவலி வருது. தூங்கி எந்திரிச்ச உடனே தலைவலியோட தூங்கி எந்திரிக்கிறோம், இல்லை தலைவலியோட எந்திரிச்ச உடனே வாந்தி எடுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன். அப்படின்னா பிரெயினில் ஏதோ ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, கண் பார்வை மங்குதல், இல்லைன்னா சைடில் பார்த்தா டபுளாக தெரிகிறது, ஏதோ பிரெயினில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கண் பார்வை மங்குதுன்னு எடுத்தோடனே நம்ம கண்ணை பற்றி தான் விஷயம், அப்படி கிடையாது. தலைவலியோட கண் பார்வையே மங்குது, டபுளாக தெரியுது அப்படின்னா பிரெயினில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஃபிட்ஸே வந்தது கிடையாது, பிறந்ததுலேருந்து ஃபிட்ஸே வந்தது கிடையாது. 30-40 வயசு ஒருத்தர் வராரு, ஃபஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது பிரெயினில் தான் கட்டியிருக்காரு. விஷயம் பேச்சு தடப்படுறது. சில பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, சடனாக பார்த்தீங்கன்னா பேச்சு குழஞ்சி பேசுறது, தடப்படுறது. ரொம்ப நடக்கும்போது வந்து குடிகாரம் நடக்கிற மாதிரி நடப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த குடிக்கிற பழக்கமே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா நடக்கிறது தள்ளாடிட்டே நடப்பார். ஸோ சடனாக சில விஷயங்கள் ஒரு எப்பயுமே வழக்கமாக இருந்து சில விஷயங்கள் மாறுபடும் போது நம்ம உடனே மருத்துவர் அணுகணும். அதே மாதிரி வந்து ஒரு பக்கம் கை கால் பக்கவாதம் வருது. ஒருத்தர் வந்து பக்கவாதம் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. சில யூஸ்வலாக ஸ்ட்ரோக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கை கால் உடனே விழுந்துடும். ஆனால் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை கால் லைட்டாக டைட் ஆகும். ஃபஸ்ட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கும் கால். கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டே போகும். பொருளை பிடிக்க முடியாது, பெண்ணை பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இந்த மோட்டார் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அது வந்ததுன்னா உடனே டாக்டர் கிட்ட வரணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிரெயின் டியூமருக்கான அறிகுறிகள். ஓகே சார். சார், எந்த வயதில் இருக்கிறவங்க இதனால வந்துட்டு அதிகமானவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க? அதாவது பிரெயின் டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம்லாம் பார்க்குறது கிடையாதுங்க. சொன்ன போனால் குழந்தைகளில் 2வது முக்கியமான காரணமே குழந்தைகள் இறக்கிறதுக்கு பிரெயின் டியூமர் தான் காரணம். இட்ஸ் செகண்ட் மோஸ்ட் காமன் டியூமர் இன் த சில்ட்ரன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளட் கேன்சர். ஓகே. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது. பட் சில குறிப்பிட்ட கட்டிகள் வந்து சில வயதில் தான் காணப்படும். இதை குழந்தைங்களை எடுத்துட்டிங்கன்னா மெடுலோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம், எப்பண்டேமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கட்டிகள் ரொம்ப அதிகமாக இது ரெண்டுமே கேன்சர் கட்டிகள், ரொம்ப ஆக்ரோஷமான கட்டிகள். இது சின்ன குழந்தைங்கள இருக்கும். ஒரு 30-40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான கட்டி. ஸோ அந்த கட்டியெல்லாம் வந்ததுன்னா ஒரு சராசரியான ஒருத்தர் வந்து வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 12-15 மாதம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயசுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் வர கட்டி கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதுவும் ஒரு வகையான கேன்சர் கட்டி. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில கட்டிகள் அதிகமாக தென்படும். அடுத்த வயது பெருசாகும் போது சில கட்டிகள் தென்படும். அதே மாதிரி இந்த பினைன் டியூமர்ஸ்னு சொன்ன பாருங்க, இதெல்லாம் வந்து சில பினைன் டியூமர்ஸ்லாம் லேடிஸில் தான் அதிகமாக காணப்படும். மெனிஞ்சியோமான்னு சொல்கிற ஒரு பினைன் டியூமர் லேடிஸில் அதிகமாக காணப்படும். அது மாதிரி மிச்ச காது கேட்குற நரம்புலேருந்து வர ஷானமஸ்ன்னு சொல்கிற கட்டி, அதெல்லாம் ஒரு 40-50 வயசில் வரைக்கும் தெரியும். ஏன்னா எதுக்கு இந்த பினைன் டியூமர்ஸ்லாம் வந்து லேட்டாக தெரியுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக வளரும். ஓகே. ஸ்லோவாக வளரும் போது அதனுடைய தாக்கம் உடனே தெரியாது. இதே ஒரு கட்டி வேகமாக வளருது அப்படின்னா அதனுடைய தாக்கம் உடனே மாதக்கணக்கில் ஒரு 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதே ஒரு கட்டி ஸ்லோவாக வளருதுன்னா பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி அக்காமடேட் ஆகிறதுனால அதனுடைய சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் டிலேடாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பினைன் கட்டிஸ், இந்த பினைன் டியூமர்ஸ் சொல்கிற அந்த கட்டி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா டியூமர் எப்பவுமே பெரிய சைஸ் இருக்கும்போது நம்மக்கிட்ட வருவாங்க. ஏன்னா அதனால அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் சராசரியாக மனுஷன் எல்லாரையும் போல தான் இருக்க நினச்சிட்டு இருப்பார். அந்த தலைவலியோ இல்லை இந்த பக்கவாதமோ இல்லை காது கேட்காம போகும்போது தான் அவங்க வருவாங்க நம்மக்கிட்ட.
டாக்டர் வந்து காமனாக இப்போ பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இப்போ பார்த்தா நமக்கே வந்து எங்கேயாவது உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுன்னா ஒரு ஹீட்னால வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயினில் வந்து ஒரு கட்டி வருதுன்னா அது எதனால் வருது, அதனுடைய காசு என்ன? இது இப்போ நான் சொன்ன ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, வி டோன்ட் நோ த காஸ். நிறைய ஜெனடிக் மாடிஃபிகேஷன்ஸ் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் அவங்க அன்லக்கி அதனால அப்படின்னு சொல்ல முடியாது சன்லக்கி. பட் ஆனால் அந்த கட்டியை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதில் நிறைய ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்ம குரோமோசோம் அப்நார்மாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம், எதனால அந்த மியூட்டேஷன்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம், எந்த மியூட்டேஷன் இந்த டியூமரை காஸ் பண்ணிருக்குன்னு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெஸ்டஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், அட்வான்ஸ்டு பயாப்சி டெஸ்டஸ். அது மூலமாக எந்த குரோமோசோம், எந்த ஜீன்ஸு, எந்த மியூட்டேஷன் நடந்திருக்கு, எதனால எந்த கட்டி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்கிறோம், ஜீன் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜீன் மியூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டார்கெட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. பட் எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறோம். சில மியூட்டேஷன்ஸ்க்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஓகே. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% க்யூரேட்டிவ் கிடையாது. பட் இட் ட்ரை டு கீப்ஸ் த டியூமர் அண்டர் கண்ட்ரோல். டியூமரை கண்ட்ரோல் வச்சு கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். தட் கேன் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து கொஞ்சம் பெருக்கும், வாழ்நாளையும் பெருக்கும், வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் பெருக்கும். ஓகே. அண்ட் டாக்டர், இன்னொரு சந்தேகம், எந்த அளவுக்கு இந்த கொஷின் வந்து சென்சிபிள் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா அது டேப்லெட் சாப்பிட்டுட்டு கரைச்சிடுறாங்க. நிறைய டியூமர்ஸ்க்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பிரெயினில் வர டியூமர்ஸ் கூட வந்துட்டு டேப்லெட்னால சரி பண்ண முடியுமா? அதாவது கிடையாதுங்க. அதாவது பிரெயின் டியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா அவரை டீட்டெயிலில் எக்ஸாமின் பண்ணணும். அவருக்கு என்னென்ன உபாதைகள் இருக்குது, எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைபாடு இருக்குது, எந்தெந்த நரம்பெல்லாம் சரியாக வேலை செய்யலை, எந்த கை கால் சரியாக வேலை செய்யலை, கண் பார்வை எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்டு எவாலுவேஷன் பண்ணுவோம். டீட்டெயில் எவாலுவேஷன் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் கட்டி எங்கே இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, எந்தெந்த நரம்பு பக்கத்தில் இருக்குது, எந்தெந்த நரம்பெல்லாம் பாதிச்சிருக்கு, வேறு எங்கேயாவது இருக்கா, இப்போ பிரெயினில் ஒரு இடத்துல இருக்கல மற்ற இடத்துலலாம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தென் ஒரு டியூமர் போர்டு டிஸ்கஷன் சொல்லுவோம். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இட்ஸ் ஏ மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நியூரோ சர்ஜன், ரேடியாலஜிஸ்ட், அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டிங் கொடுக்குற டாக்டர், ரேடியேஷன் டாக்டர், அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர், அது வந்து கீமோதெரப்பி, நீங்கள் சொல்லிங்களா கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டர், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டியூமர் இருக்குது, அந்த ஸ்கேனை வச்சு we will try to come, இது வந்து கிளயமாவாக இருக்கலாமா இல்லை வேறு எதனா டியூமராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கிவன் பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டோ அதை தான் பண்ணணும். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பேச்சு கிளயமான்னு சொல்கிறேனே, தட் இஸ் த மோஸ்ட் காமன் கேன்சர் டியூமர். கேன்சர் பிரெயினில் முக்கியமான கேன்சர் கட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளயோமா. இப்போ கிளயோமா பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சர்ஜரி தாங்க பண்ணணும். சர்ஜரி ஏன் பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டி என்ன கட்டின்னு கண்டுபிடிக்கணும், அது கிளயோமாவா இல்லை வேறு எதனாவா. ரெண்டாவது நான் சொன்ன ஜீன் மியூட்டேஷன்ஸ் தான் சொன்னாங்களே, என்னென்ன மியூட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஐடிஹெச் மியூட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இப்போ அதுக்கு ரீசெண்டாக ஒரு ட்ரக் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன மியூட்டேஷன் அதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அந்த மியூட்டேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறமா அது இல்லாமல் சில ரீசெண்ட் அட்வான்சஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவோம், எம்ஜிஎம்டி அனாலிசிஸ்ன்னு பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டட் மெடிசன் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது. இது ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், பயாப்சி பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் எல்லாம் செக் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒன்ஸ் அந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ண புண்ணு நல்லா ஆறிட்ட அப்புறமா ரேடியேஷன் கொடுக்கணும். ரேடியேஷன் கொடுத்த அப்புறமா நம்ம அந்த ஜீன் டெஸ்ட்லாம் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு கிளயோமா பேஷண்ட் வந்தாங்கன்னா சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, இதை மூணுமே கொடுக்கணும். இது மூணும் கொடுத்தா தான் கம்ப்ளீட் க்யூர் ஆகும். இதுலேயும் சில விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ வந்து கிளயோமா நம்ம சர்ஜரி பண்ணுறோம் இல்லைங்களா, பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங் கிடையாது, நம்ம குரூப்பிங் கிரேடிங் சொல்லுவோம். கிளயோமாவில் பொறுத்த வரைக்கும் கிரேட் 1 டியூமர் கிடையாது. கிரேட் 1னா சாதாரண கட்டி, கிரேட் 4னா ஆக்ரோஷமான கட்டி, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 தான் நம்ம பிரிப்போம் கிளயோமா டியூமர். கிரேட் 2 டியூமருக்கு நம்ம வந்து ஆப்ரேஷன் ஃபுல்லி பண்ணி மொத்த கட்டி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியேஷன் கீமோதெரப்பி கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம். கட்டி திரும்பி வரும்போது நம்ம ரேடியேஷன் கீமோதெரப்பி கொடுத்துக்கலாம். இப்போ கிரேட் 3, கிரேட் 4 டியூமருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண உடனே கண்டிப்பாக ரேடியேஷன் கொடுக்கணும், ரேடியேஷன் கொடுத்தவரை கீமோதெரப்பி கொடுக்கணும். அப்போ தான் அந்த கட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியணும். சர்ஜரி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, இதுக்கு ரேடியேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ரேடியேஷன் வந்து ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணாது. அதே நம்ம சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை சின்னதாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கட்டிக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அப்போது ஒரு பேஷண்ட் பிரெயின் டியூமரோட வராங்கன்னா எஸ்பெஷலி கிளயோமாவுக்கு வந்து சர்ஜரி,
ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி எல்லாமே கொடுக்கணும். இது எல்லாமே கொடுத்தா தான் அவங்க லைஃப் வந்து we can save the life and we can நம்ம வந்து மறுபடியும் அந்த கட்டி திரும்பி வராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மேபி அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் டாக்டர்? ஏன்னா ஒன்ஸ் ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்? இப்போ நான் சொன்னது அதுதான். இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம், அதாவது we use a term called maximum safe resection. அதாவது ஒரு கட்டியை எவ்வளோ சேஃபாக மொத்தம் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். ஓகே. இப்போ பிரெயினில் ஒரு சில லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்கம் இருக்கிறது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம். அதாவது இந்த இடத்துல பெரைட்டல் லோப்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரான்டல் லோப்லேயே பின்பக்கம் இல்லை பெரைட்டல் லோபில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா கை காலுக்கு நரம்பு பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம மொத்த இடத்துல கை கால் ஃபுல்லாக வந்துடும். ஸோ நம்ம அங்கே கொஞ்சம் கட்டியை மிச்சம் வச்சுட்டு வரணும். ஸோ எவ்வளோ சேஃபாக எடுக்க முடியுமோ எடுத்துட்டு தென் ரேடியேஷன் கொடுத்துட்டு கீமோதெரப்பி கொடுத்துட்டு, ஒரு வேளை அந்த டியூமர் பயாலஜின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஜெனட்டிக்ஸ் டெஸ்டிங், அது வந்து ஒரு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அவங்க ஃபாலோஅப் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் நமக்கு தெரியும் டியூமர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே. இந்த கிரேட் 4 டியூமர் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 15 மாதத்துக்குன்னா அதிகமாக அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கிடையாது. ஏன்னா அந்த டியூமர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானது, திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கிரேட் 2 டியூமர் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 10லேருந்து 15 வருஷம் அந்த கட்டி திரும்பி வராது. வேற அந்த கிரேட் 3 டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க, கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 to 70% வரை பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த கட்டி திரும்பி வராது. ஓகே. ஸோ இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய லைஃப் ஸ்டேஜ் ஸ்பேன் கிடையாதுங்க. ஓகே. இல்லை கிரேடுங்க. கிரேட். ஓகே. இப்போ கிரேட் 1 கிரேட் 2 லிவர் கிட்னி எல்லாம் லங்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்டேஜ் பற்றி பேசுவாங்க. பிரெயினில் வந்து கிரேடிங் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரெயினில் இருக்க டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா 99% வேற எங்கேயும் பரவாது. ஓகே. பிரெயின்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பாகத்தில் பிரெயினில் வருமா இல்லை ஸ்பைனில் வரலாமா, కానీ பிரெயினில் வந்து லங்ஸ்க்கோ லிவர்க்கெல்லாம் போகாது. அது only 1% தான் அது. ஸோ அதனால அது ஸ்டேஜிங் கிடையாது, கிரேடிங் மட்டும்தான் பிரெயின். இப்போ ஒரு கிரேட் 2ல வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு கீமோதெரப்பி வரைக்கும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அகெயின் அவங்களுக்கு மறுபடியும் அந்த கட்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் அந்த டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல்னு சொல்லுவோம். அந்த கட்டி திரும்பி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அகெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூமர் பயாலஜி, நம்ம எவ்வளோ கட்டி மிச்சம் வச்சுருக்கோம், அந்த ரேடியேஷன் கொடுத்தாருமோ அந்த கட்டி எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு, அந்த கீமோதெரப்பிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு எல்லாமே பார்க்கணும். நம்ம இப்போ சர்ஜரி பண்ணி மொத்தத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா we can definitely say at least 10 to 15 இயர்ஸ் டியூமர் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறமுமே வந்து ஒரு கம்ப்ளீட் மானிட்டரிங்லேயே இருக்கணுமா டாக்டர்? அவங்களுக்கு இருக்கா என்ன இது அப்படின்றது? ஆமாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்ட்டு, ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆப்ரேஷன் பண்ண உடனே ஒரு ஸ்கேன் எடுப்போம். ஓகே. அதில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும், சரிங்களா? அந்த எங்கே மிச்சம் வச்சிருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுப்போம். ரேடியேஷன் முடிச்ச உடனே ஒரு ஸ்கேன் எடுப்போம். சம்டைம்ஸ் ரேடியேஷன் கொடுக்கும்போதே ஸ்கேன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் சில பேருக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது பிரெயினில் வீக்கம் வரும், அதனால் ரேடியேஷன் பண்ணும்போது எடுப்போம். சில பேர் ரேடியேஷன் முடிச்சவரும் ஒரு ஸ்கேன் எடுப்போம். அதுக்கப்புறம் ரேடியேஷன் முடிச்சதுலேருந்து 3 months கழிச்சு ஒரு ஸ்கேன் எடுப்போம். அதுக்கப்புறமா எவ்ரி 6 months ஒரு ஸ்கேன் எடுப்போம். ஓகே. சீரியல் அந்த விடாமல் கண்டினியூஸ் மானிட்டரிங்கில் ஃபாலோஅப்பில் இருந்தால் தான் ஒரு வேளை பேஷண்ட்டுக்கு வந்து திரும்பி வந்ததுன்னா உடனே நம்ம அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அவங்க ஃபாலோஅப் வரல அப்படின்னா லாஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா திரும்பி வரும்போது ரொம்ப பெரிய கட்டியாக வரும்போது ரொம்ப மறுபடியும் ஒன்று தடவை ஆப்ரேஷன் பண்ணணுமோ இல்லை ரேடியேஷன் கொடுக்கணும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. அண்ட் டாக்டர், இப்போ இருக்க டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு டியூமர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறத விட இந்தியாவில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா இஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜியும் வந்துடுச்சு. கை கால் நிரம்பு பக்கத்தில் ஒரு கட்டி இருக்குது, அதை எப்படி சேஃபாக எடுக்கணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது நேவிகேஷன் சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குங்க. நம்மளுக்கு கூகுள் மேப்ஸ் மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு மேப் மாதிரி கொடுக்கும் நம்மளுக்கு. மைக்ரோஸ்கோப்பில் அந்த மிஷினை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கட்டி இந்த நேரமும் டச் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கத்தில் போகாத அப்படி சொல்லிட்டு நம்மளே ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக இருந்து அந்த நரம்பு பக்கத்தில் கட்டியை மிச்சம் வச்சுட்டு வரலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நரம்பை வந்து நம்ம கரண்ட் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரெயினில் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப மில்லி ஆம்பர்ஸில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அப்படி தான் நம்ம கைக்கெல்லாம் மூவ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம ஒரு மில்லி ஆம்பர்ஸ் கரண்ட் கொடுத்து அந்த நரம்பை டச் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது என்ன சொல்லும், அந்த அந்த நரம்பு என்ன வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிட்டோம் உடனே நம்மளுக்கு சொல்லிவிடும் நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ட்ராப் நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம். ஸோ அந்த இன்ட்ராப் நியூரோ மானிட்டரிங் கைடன்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த நரம்பெல்லாம் காப்பாற்றிட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பேஷண்ட் வந்து எந்த ஒரு டெஃபிசிட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் அவங்க வந்து வாழ்நாள் அவங்க இருக்கக்கூடிய வாழ்நாளில் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழலாம் அவங்க.
இப்போ ஒருத்தர் வந்து ஃபுல்லாக கட்டி எடுத்துட்டேன், ஆனால் அவர் கை கால் விழுந்து போச்சு பேச மாட்டாருன்னா இன்னும் பிரயோஜனம். ஸோ அவர் உயிரோடு இருக்கிற காலம்லாம் அவர் வந்து ஒரு அந்த டெஃபிசிட், அந்த குறைபாடோடு தானே இருப்பார். அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊனமுட்டு ஒரு மாதிரி தானே இருப்பார் அவர். ஸோ அதனால நம்ம ஆன்கோ ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் சொல்லுவோம். ஆன்கோனா டியூமர் கட்டி, ஃபங்க்ஷனல்னா நம்ம செய்கிற செயல்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, செயல் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு 70% டியூமர் எடுத்துகிட்டு 30% விட்டுடலாம். அதை விடுறதுனால அவர் பேசுவார், கை கால் எல்லாம் மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படின்ற போது அதுதான் பெஸ்ட்டு. மிச்சம் இருக்க டியூமருக்கு வந்து நம்ம ரேடியேஷன், கீமோதெரப்பி கொடுக்கணும். இப்போது நான் வேலை செய்கிற இடத்துல நேவிகேஷன் இருக்குது, அந்த இன்ட்ராப் நியூரோ மானிட்டரிங் இருக்குது, இன்ட்ராப் அல்ட்ராசவுண்ட், அது ஆப்ரேஷன் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் சொல்லிட்டு நம்ம ஒரு மிஷின் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்தியாவில் 2-3 சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே எம்ஆர்ஐ மிஷின் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன நம்மளுக்கு சொன்னால் எவ்வளோ கட்டி நம்ம மிச்சம் இருக்குது நம்மளுக்கு வந்து சொல்லிடும். இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு, பட் ஆக்சுவலாக எடுத்து தந்துருக்கோம். சம்டைம்ஸ் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்ப்போம். இல்லை இன்னும் டவுட் இருக்குன்னா சில இடத்துல நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனோட பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் சென்டர் கூட்டு போயிட்டு மறுபடியும் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்க முடியும். எவ்வளோ சேஃபாக எல்லா டியூமரையும் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்க முடியும் நம்மளால். ஓகே. ஸோ காமனாக வந்து ஒரு பேஷண்ட் வந்து போஸ்ட் சர்ஜரி வந்து திரும்ப ஒரு பேக் டு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? யூஸ்வலாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற 3வது நாள் 4வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் பேஷண்ட்டு. ஓகே. எல்லா பேஷண்ட் நடக்க வச்சுட்டு தான் வீட்டுக்கே அனுப்புவோம். ஓகே, கம்ப்ளீட்லி ஸோ ஆப்ரேட் பண்ண ஃபஸ்ட் டே மட்டும்தான் ஐசியூவில் இருப்பார். மறுநாளே அவங்கள நடக்க வச்சுட்டு ஐசியூலேயே நடக்க வச்சுட்டு அப்புறம் தான் வாட்டர் ஷூட் பண்ணுவோம். பை 3rd day 4th day வீல் டிஸ்சார்ஜ் தான். இப்போ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeksல தே கேன் பி கம்ப்ளீட்லி பேக் டு த நார்மல் லைஃப். பட் மோஸ்ட் ஆஃப் இந்த மெலிக்னன்ட் டியூமர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே நீட் ரேடியேஷன், கீமோதெரப்பி, அவங்களாம் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. இந்த பினைன் டியூமர்ஸ் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பை 3rd week தே கேன் ஜாயின் பேக் டு த ஒர்க். அண்ட் டாக்டர், நீங்கள் பேசும்போது நிறைய இடத்துல வந்து ஃபீமேலுக்கு இந்த டியூமர் காமனாக வரும், ஃபீமேலுக்கு இந்த டியூமர் காமனாக வரும். ஏன் ஃபீமேலுக்கு அந்த டியூமர் காமனாக வரும்? அது ஜீன்ஸ், இட்ஸ் ஜெனடிக், ரிலேட்டட் ஜெனடிக்ஸ். அது மெனிஞ்சியோமான்னு சொல்கிற கட்டி அந்த ஃபீமேல்ஸில் காமனாக வருங்க. அது ஓகே. அது ஏதாவது டெஃபிஷியன்சியா? டெஃபிஷியன்சி நல்லா கிடையாதுங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு ஹார்மோன்ஸ். அதாவது இந்த மெனிஞ்சியோமா கட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த டியூமரில் எக்ஸ்ப்ளோஸ் ஆகிற அந்த ரிசப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல்ஸில் தான் இருக்கும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசப்டர்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் ஃபீமேல்ஸில் தான் இருக்குது. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஃபீமேல்ஸில் தான் இருக்கும். அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் அது டியூ டு சம் நேச்சுரல் திங் அது லேடிஸில் காமனாக தென்படுது. ஓகே. அண்ட் டாக்டர், அடுத்ததான் வந்து இந்த பிட்யூட்டரி டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டோம். பிட்யூட்டரி டியூமர் அப்படின்றது என்ன? அதாவது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்யூட்டரின்றது வந்து மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் பாடி. அதாவது நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் பண்ணுறது, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதும் செக்ரீட் பண்ணுறதும் பிட்யூட்டரி டியூமர், பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு வெளியே இருக்கும். பிரெயினில் கிடையாது, பிரெயினுக்கு வெளியே இருக்கும். இந்த மூக்குக்கு சென்டரா 2 கண்ணுக்கு நடுவில் மூக்குக்கு பின்னாடி இருக்குது. அந்த இடம் தான் செல்லான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து வர கட்டி தான் பிட்யூட்டரி டியூமர்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த பிட்யூட்டரி டியூமர்ஸ் வந்து 2 பிரிக்கலாம். ஃபங்க்ஷனிங், நான் ஃபங்க்ஷனிங். அந்த கட்டி வந்து எதுவுமே சுரக்காது, எந்த ஹார்மோனியும் சுரக்காது. அது வந்து நான் ஃபங்க்ஷனிங் கட்டி நம்ம சொல்லுவோம். அதுதான் நிறைய தென்படும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, பேஷண்ட்ஸ் வந்து கண் பார்வை ஒரு சைடெல்லாம் தெரியலிங்க, நேராக பார்த்தா மட்டும் அந்த சைடில் பார்த்தா தெரியலிங்க அப்படின்னு வருவாங்க. ஸோ அப்படி தான் யூஸ்வலாக ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. 2வது தலைவலியோட வருவாங்க. இந்த ஃபங்க்ஷனிங் அடினோமாஸ்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த டியூமர் வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரேட் பண்ணும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, ரொம்ப குண்டாக இருப்பாங்க. நம்ம அந்த ரெஸ்லிங்கில் காலின்னு பார்த்துருக்கீங்களா, கிரேட் காலி, அவருக்கு வந்து ஒரு இந்த அக்ரோமெகலின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், அதுவும் பிட்யூட்டரியில் வந்து அதிகமாக ஒரு ஹார்மோன் செக்ரேட்டால் வர அந்த டியூமர் தான் வந்தது, அந்த கண்டிஷன் தான். ஓகே. அப்புறமா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொலாக்டின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க லேடிஸில், சில லேடிஸ்க்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, பால் பிரெஸ்ட் வந்து தானே பால் சுரக்கும், கெலக்டோரியான்னு சொல்லுவோம் நம்ம அது கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அந்த பிட்யூட்டரி டியூமர்ஸ்லாம் வருது. ஸோ அது பேஷண்ட் வந்தாங்கன்னா டீட்டெயிலாக அவங்களை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த பிட்யூட்டரி டியூமர்ஸ் மோர் தென் 95% ஆஃப் த டைம் பிரெயின் ஓப்பன் பண்ண அவசியம், ஸ்கல்லை ஓப்பன் பண்ண அவசியமே கிடையாது. த்ரூ நோஸ் எண்டோஸ்கோப் வழியாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இதுவும் வந்து 99.9% ஆஃப் த பிட்யூட்டரி டியூமர்ஸ் ஆர் பினைன், சாதாரண கட்டிகள். 0.1% தான் அதில் பிட்யூட்டரியில் அந்த கேன்சர் வந்து பிட்யூட்டரி கார்சினோமான்னு சொல்லுவோம். மிச்சம் எல்லாமே சாதாரண கட்டி தான். ஓகே, பயப்பட வேண்டாம். ஓகே சார். லைக் வந்து இன் காமன் வந்து இந்த பிரெயின் டியூமர் எவ்வளோ ப்ரிவென்டபிள் அண்ட் எவ்வளோ ரிவர்சபிள்? ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுறதே வந்து பேஷண்ட் நம்மக்கிட்ட வரதே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸோட தான் வரும். அப்படி நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஓகே. ஸோ ப்ரிவென்டபிள்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொன்னோம், சில சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனே வரணும். தலைவலி,
கண் பார்வை மங்குதல், காதுக்கு சரியாக கேட்கல, சரிங்களா, டபுளாக தெரியுது, டபுள் விஷன், டிப்ளோப்பியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறைபாடு இருந்தால் உடனே டாக்டர் கிட்ட வரும். அந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ கட்டி சின்னதாக இருக்கலாம். ஒரு கட்டி சின்னதாக இருக்கும்போது அதனுடைய சர்ஜரி பண்ணி அதனுடைய அவுட்கம் நல்லாயிருக்கும். வேற ஒரு கட்டி ரொம்ப பெருசாக இருக்கும்போது அதனுடைய அவுட்கம் வேறு மாதிரி இருக்கும். சரி, முளையிலே கிள்ளி எறின்னுவாங்களே, அது மாதிரி சின்னதாக இருக்கும்போது நம்ம ஆப்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அதனுடைய அவுட்கம் எப்பவுமே பெட்டராக இருக்கும். அண்ட் டாக்டர், நம்மளோட பாடியில் வந்துட்டு இப்போ ஸ்கின்னுக்கு வந்து இதை சாப்பிட்டா நல்லது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி பிரெயின் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? அந்த டேர்ம், அதாவது பேலன்ஸ் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பேலன்ஸ் டயட் அதாவது நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கணும். உணவில் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணுங்க. இது 2 தாங்க மெயின். எல்லாமே சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பிரெயினுக்குன்னு வந்து எக்ஸாக்டாக எதுவும் கிடையாது. ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய தண்ணி, எவ்வளோக்கு தண்ணி குடிக்கணும் அவ்வளோக்கு நல்லது. ஓகே, ஃபைன் டாக்டர். அண்ட் டாக்டர், இப்போ வந்துட்டு காமனாக நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ இதனால ஏதாவது வந்துட்டு நமக்கு பிரெயினில் இஷ்யூஸ் வருமா? இல்லைங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சில பிரெயின் டியூமர்ஸ் வந்து இந்த சைக்காட்ரிக் சிம்டம்ஸோட வரும். இந்த ஃப்ராண்டல் லோப்னு சொல்லுவோம், இந்த முன்பக்கம் பிரெயினுடைய கண்டிஷன். இந்த பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டல் லோப்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராண்டல் லோப் தான் வந்து நம்மளுடைய ஹியூமன் பிஹேவியர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடம். அங்கேருந்து வர டியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அது வந்து ரொம்ப ரேர் தான். எல்லா பேஷண்ட்ஸும் அது மாதிரி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா டிப்ரெஷன் இருக்கவங்களும் டியூமர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல். நீங்க எப்படி ஸ்ட்ரெஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிடுறீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா வரும். ஓகே டாக்டர், ஒரு டவுட் டாக்டர். இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கும் சரி அந்த ஃபேமிலிக்கும் சரி உங்களுடைய மெசேஜ் என்னவா இருக்கும்? லைக் கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். இது வந்து ஒரு முடிவு அல்ல. இப்போது இது ரீசெண்ட் அட்வான்சஸ், நிறைய புது மெடிசன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா. ஈவன் இப்போ ரேடியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரேடியேஷன், ப்ரோட்டான் தெரப்பின்னு இருக்கு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சென்னையில் தான் வந்தது. ஓகே, சரிங்களா. அதில் வந்து இதெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த அறிகுறிகள் இருக்கும்போதே வந்துட்டாங்க, சின்னதாக இருக்கும்போதே வந்துட்டாங்கன்னா அவங்க அவுட்கம் நல்லாயிருக்கும், அவங்க நீண்ட நாள் வாழலாம். ஸோ எல்லா பிரெயின் டியூமருமே பிரெயின் டியூமர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. தைரியமாக இருக்கணும், வந்து டாக்டர் பாருங்கள். we will give the solution. and especially அந்த கேர் கிவர்ஸ்னு சொல்ல முடியல, பெற்றோர்கள், ஸ்பவுஸ், கணவன் மனைவி, அவங்களுக்கு தான் நம்ம நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்க தான் ரொம்ப தோண்டிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹோப் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் த ஹெண்ட். நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடுத்தோடனே சரண்டர் ஆகிடக்கூடாது. பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அவுட்கம்ஸ் நல்லாவே பெட்டராக வரும். ஓகே, ஸோ மேபி அந்த ஒரு பயத்தினால அவங்க இன்னும் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. இல்லை, பயம் ஒரு ரீசனுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி நிறைய டாக்டர் இருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்டு. ஆமாம், பிரெயினில் வந்து ஸ்பைன் வந்து அவ்வளோதான் போச்சு, போகாத, கை கால் விழுந்துடும், அவ்வளோ நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன்னு நிறைய பேர் பயப்படுத்தி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பயத்தை விட சொல்லுங்கள். ஆமாடா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா 100 பேரில் 99.5% யாருக்குமே ஒன்றும் ஆகாது. ஓகே, எதுவும் இருக்காது ஆக்சுவலாக. அதாவது ஆப்ரேஷன்னால இறக்குறவங்க சதவீதம் வந்து ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1%. அவங்க சேஃப் ஆரோக்கியமாக வீட்டுக்கு போகலாம். எப்படி வந்தாலும் அப்படியே திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் 99%. ஓகே, அப்போ லெஸ் தென் 1% தான் உயிருக்கு ஆபத்து. ஒரு 2 to 5% ரிஸ்க் இருக்கு. அதாவது நான் சொன்னேன், கட்டி அந்த கை கால் நரம்பு பக்கத்தில் இருக்கிறது, அந்த கண் நரம்பு பக்கத்தில் இருக்கும்போது சில குறைபாடுகள் வரலாம். அதுவும் வந்து 2 to 5% தான். ஓகே, இப்போ இருக்கு இந்த ரீசன்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும், இந்த நேவிகேஷன், மானிட்டரிங், அல்ட்ராசவுண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த பயத்தை ஃபர்ஸ்ட் பொதுமக்கள் வந்து விட்டுருணும். போனால் எதுனா ஆகிடுமோ, கை கால் விழுந்துருமோ. அதாவது எதுனா ஒரு மருத்துவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய பாதிப்பு தான் வரும்னா அந்த ஆப்ரேஷன் அங்கேயே பண்ணப்போம். ஸோ தைரியமும் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வேண்டலாம். அண்ட் டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸாகவும் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் பீப்புளுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இல்லை. ஸோ அதை எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரெயின் சர்ஜரிஸ், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிஸ் பண்ணும்போது சரி, அது வந்து ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இருக்குங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் சொன்ன இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் எம்ஆர்ஐ, நேவிகேஷன்,
மைக்ரோஸ்கோப்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது. பட் இந்த நேவிகேஷன், அந்த இன்ட்ராஆப்ரேட்டிவ் மானிட்டரிங், இந்த மாதிரி செட்டப்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா அவங்களுக்கு அவுட்கம் நல்லா இருக்குங்க. பட் அது வந்து பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னா இந்த டாக்டர் கிட்ட கேட்கணும், சார் எனக்கு அட்வான்ஸ்ட் எம்ஆர்ஐ பண்ணுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது மானிட்டரிங் பண்ணுவீங்களா. எல்லா கேஸுக்கும் மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ஆப்ரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அவசியம் கிடையாது. சில முக்கியமான லொக்கேஷனில் இருக்கிற கண்ட்ரிகளுக்கு தான் நேவிகேஷன் வந்து இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தட் வில் பெனிஃபிட் த பேஷண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். அதாவது மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் எல்லாம் ஒரு டீமாக இருக்கிற இடத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே அவுட்கம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்குன்னா ஒரு டீமாக போகும்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டாக கொடுக்குன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அதோட ரிசல்ட்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கும். அண்ட் டாக்டர், பிரெயின் டியூமரை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் சிம்டம்ஸ் சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு டூஸ் எல்லாம் கூட நீங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் டோன்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? ஆப்ரேஷன் ஆகிட்ட அப்புறமா சொல்கிறீங்களா? ஆப்ரேஷன் ஆகிட்டதுக்கு அப்புறம். ஆப்ரேஷன் ஆகிட்ட அப்புறமா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நடந்தே மறந்துடணும். ட்ரை டு லீவ் அஸ் அ நார்மல். சராசரி மனுஷன் மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ரெண்டாவது, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் டோன்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேங்க. சில விஷயங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். எக்ஸஸ், நான் முதல்ல சொன்னது தான், இந்த ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோக்கு பண்ணுறாங்க நல்லது. ஓகே. இனிஷியல் டேஸில் சில ஆல்ரெடி வீக்னஸோட ஆல்ரெடி ஒரு பக்கம் பக்காவதோட அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அக்ரெசிவ் ரீஹாபிலிட்டேஷன் பண்ண சொல்லுவோம். ஃபிசியோதெரபி பண்ண சொல்லுவோம். டு கம் பேக் டு த நார்மல். 100% வரணும், அட்லீஸ்ட் 80% வரையும் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ ஃபிசியோதெரபி தாங்க மெயின். எனி பிரெயின் டியூமர் பண்ணவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன் டாக்டர். ஸோ மற்றபடி வி வில் ஆஸ்க் தெம் டு டூ ஆல் ரொட்டீன் ஒர்க். 3 வாரத்துக்குலாம் நாங்கள் போயிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க, வீட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை எதிர்க்க பிரச்சனை, ஃபஸ்ட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே. ஓகே ஃபைன். லைக் நீங்கள் வந்து அந்த சர்ஜரி ஆனதே மறந்துடணும் அப்படின்றது சொன்னது வந்து அந்த ப்ரெஷர் தேவையில்லாமல் எடுத்துக்க வேணான்றதுக்கு. ஆமாம், லைக் இயல்பாகவே அவங்க எல்லாத்தையும் பண்ணலாம். ஆமாம், எல்லா வேலையும் பண்ணுவோம். சில பேர் நிறைய பேம்பரிங் பண்ணுவாங்க வீட்டில். ஓகே. இந்த வெயிட் தூக்கக்கூடாது, இதாச்சு. சரி, வெயிட் தூக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. ஓகே ஃபைன் டாக்டர். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே நீங்கள் பாட்டு கேளுங்க தான் சொல்லுவாங்க. மியூசிக் ஹெல்ப்ஸ் இன் ஹீலிங். ஓகே சூப்பர் ஸோ இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. பட் அந்த ஸ்பீக்கரில் குத்துப்பாட்டு போட்டு கேட்டால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை. லைக் எனி கைண்ட் ஆஃப் மியூசிக் கேட்கலாம். மியூசிக் ஆல்வேஸ் மியூசிக் பெட்டர். சில பேருக்கு சில டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஜாஸ் பிடிச்சிருக்கலாம், எங்களுக்கு ரேப் பிடிச்சிருக்கலாம். ஓகே. அவங்களே சிங்கர், மேபி ஆப்ரேஷன் ஆனால் பாடிட்டே இருப்பாங்க. அது மட்டும் பண்ணுறோம். தட் இஸ் அ கண்டிஷன் கால், இது சொல்ல மாட்டேன், அவேக்ரேனியாட்டமின்னு ஒரு கண்டிஷன். ஆமாம், லைக் ஒரு சிலர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பேச்சு நரம்புக்கான இடத்து பக்கத்துலேயே இருக்கும்போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க முழிப்போடு இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் எதாவது டேமேஜ் ஆகாது. நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் அங்கே வாய் குழையுது இது பண்ணோம்னா உடனே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. அந்த கட்டி ப்ரொசீட் பண்ண மாட்டோம் நாங்கள், அங்கே விட்டுருவோம். ஏன்னா அவங்க இப்போ ஒரு சிங்கர், ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் தான். இப்போ நாங்கள் போய் டேமேஜ் பண்ணிட்டு அவன் சிங்கிங் ப்ரொஃபஷனை பிடிச்சி நம்ம எப்போ என்ன, வாட் த ஃபங்க்ஷன் வி ஆர் கிவிங் டு த பேஷண்ட். ஓகே கரெக்ட். பட் அந்த ஒரு சில வீடியோஸ் பார்த்துக்கோம் டாக்டர், அதுதான் சொல்கிறீங்க. லைக் அவங்க ஆக்டிவாகவே இருப்பாங்க. சில பேர் நீங்கள் நிறைய வீடியோலாம் யூடியூப்ல பார்த்துருக்கீங்க, வயலின் வாசிக்கிற மாதிரி, கிட்டார் வாசிக்கிற மாதிரி எல்லாம் வந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அவேக்ரேனியாட்டமி சொல்லுவோம். அதாவது பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு இன்சிஷன் போடும்போது அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த மருத்துவ ஊசி கொடுத்துட்டு ஸ்கின்னை ஸ்கேல்ப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த போனை ஸ்கல் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா அவர் இந்த டியூரான்னு சொல்லலாம், சட்டை பிரெயினுடைய சட்டியை ஓப்பன் பண்ணும்போது அவர் மறுபடியும் அவரை முழிக்க வச்சிருவோம். நம்ம ஒரு மருந்து கொடுத்துட்ருப்போம், அதை வந்து தூங்க டிரான்ஸெண்டாக தூங்கிட்டு இருப்பார். அந்த மருந்து எத்தோட முடிச்சிடுவார். ஓகே சார், நாங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்போம், கையை தூக்க சொல்லுவோம், பேச சொல்லுவோம், ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கீங்க, என்ன படம் இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம். சில லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த லெட்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவோம், நம்ம பேச சொல்லுவோம். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே. ஸோ ஏன்னா அந்த கட்டிகள் வந்து அந்த ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் லொகேஷனில் இருக்கும். அந்த பேசுறதுக்கான இடத்துலேருந்து வரும், இல்லை வலது கை கால் நரம்புலேருந்து வரும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷனும் ப்ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம ரேடியேஷனில் பார்த்துக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசவும் மாட்டார், கை கால் விழுந்துட்டு அப்புறமா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. எங்களுக்கு இருந்த நிறைய டவுட்ஸ்க்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.